நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 413வது திருநாமம் சத்ருக்னாய நமக. ராமாவதாரத்தின் மூலம் ஸ்ரீராமன் நமக்கு உணர்த்தும் வேதாந்த தத்துவத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் என்னும் காவியத்தில் தெரிவிக்கின்றார். தர்போதக்ர தசேந்திரியான மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாம் அஸ்திதஹ அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்ஷாபிதார்த்தப் புமான் லங்காருத்த விதேகராஜ தனயா நியாயேன லாலப்யதே. ராமன் தான் பரமாத்மா. மகாலட்சுமியின் அம்சமான சீதாதேவி பிறவி பிணியில் சுழலும் ஜீவாத்மாவின் பாத்திரத்தை ஏறிட்டுக் கொள்ளுகிறாள். கடல் சூழ்ந்த லங்கையே பிறவி பெருங்கடல். அசோக வனமே நம் உடல். சீதை என்னும் ஜீவாத்மாவை ராமன் என்னும் பரமாத்மாவிடம் இருந்து பிரித்து பிறவி பிணியாகிய லங்கையில் உடலாகிய அசோக வனத்தில் ராவணன் சிறை வைத்துள்ளான். இந்த ராவணன் தான் நம் மனமும் 10 இந்திரியங்களும். மனதுக்கு 10 இந்திரியங்கள் தலை போன்றவை. மெய், வாய், கண், மூக்கு, செவி, நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம் ஆகிய 10 இந்திரியங்களோடு கூடிய மனமே 10 தலை கொண்ட ராவணன் ஆவான். இந்த மனமும் புலன்களும் சேர்ந்து தான் ஜீவாத்மாவை பிறவி துயரில் அழுத்தி இறைவனை அடையவிடாமல் தடுக்கின்றன. இந்த மனம் புலன்களை 3 குணங்கள் பாதிக்கின்றன. சத்துவ குணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகியவையே அந்த 3 குணங்கள். சத்துவ குணமே சாந்தமான விபீஷணன். ரஜோகுணம் தான் காமம் கோபம் நிறைந்த சூர்பனகை. தமோகுணம் தான் சோம்பலில் ஆழ்ந்த கும்பகர்ணன். ராவணன் என்னும் மனமும் புலன்களும் விபீஷணன் ஆகிய சத்துவ குணத்தை விரட்டிவிட்டு சூர்பனகை கும்பகர்ணன் ஆகிய ரஜோகுணம் தமோகுணம் ஆகியவற்றை தன்னுடன் வைத்துக் கொள்வதாகலே ஜீவாத்மாவாகிய சீதை மேலும் துன்புறுகிறது. இந்நிலையில் பரமாத்மாவாகிய ராமனை அடைய வேண்டும் என்று ஜீவாத்மாவாகிய சீதை தவிக்கும் போது பரமாத்மாவான ராமன் ஆஞ்சநேயரை அனுப்பி வைக்கிறார். அந்த ஆஞ்சநேயர் தான் குரு, ஆச்சாரியன். இறைவன் எல்லா சமயங்களிலும் நேராக வருவதில்லை. குருவை அனுப்பி வைத்து குரு அருளின் மூலம் திருவருள் நமக்கு கிட்டும்படி செய்கிறான். ஆஞ்சநேயர் சீதையை கண்டுபிடித்து ராமாயணம் பாடியது போல் ஆச்சாரியன் ஜீவாத்மாவுக்கு இறைவனின் பெருமைகளையெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். ஆஞ்சநேயர் ராமனின் முத்திரை மோதிரத்தை சீதைக்கு வழங்கியது போல் ஆச்சாரியன் சீடனாகிய ஜீவாத்மாவுக்கு இறைவனின் சங்கு சக்கர முத்திரைகளை தோளில் பொறிக்கிறார். நிறைவாக அனுமன் லங்கையை எரித்தார் போலவே பிறவிப் பிணியை எரிக்கிறார் ஆச்சாரியன். அதன் பின் ராமனை தன் தோளில் சுமந்தபடி லங்கைக்கு அனுமன் அழைத்து வந்தது போல் நம்மை காக்கும் பொருட்டு இறையருளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆச்சாரியன். ஹனுமனின் துணையோடு ராமன் லங்கையில் உள்ள மொத்த அரக்கர்களையும் அழித்தது போல ஆச்சாரியன் துணையோடு இறைவன் ஞானம் என்னும் அம்பை எய்து நமது மொத்த பாபங்களையும் அழித்து விடுகிறான். ஹனுமன் சீதாராமர்களை இணைத்து வைத்தது போல் ஆச்சாரியன் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைத்து வைக்கிறார். இதே கருத்தை ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தின் சாத்வத சம்ஹிதையில் அசேந்திரியானனம் கோரம் யோ மனோ ரஜனீச்சரம் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினாம். இப்படி ஆத்மாவுக்கு எதிரிகளாக இருக்கும் பாப்பங்களையும் தரிக்கட்டு ஓடும் புலன்களையும் ஞானம் என்னும் அம்பால் வீழ்த்தி வெல்வதால் ஸ்ரீராமன் சத்ருக்னஹ என்று அழைக்கப்படுகிறான். சத்ரு என்றால் எதிரி, சத்ருக்னஹ என்றால் எதிரிகளை அழிப்பவர். தரிக்கெட்டு ஓடும் மனம் புலன்கள் மற்றும் பாப்பங்களாகிய எதிரிகளை அழிப்பதால் ராமன் சத்ருக்னஹ என்று அழைக்கப்படுகிறான். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 413வது திருநாமம். ராமனின் தம்பிக்கு சத்ருக்னன் என்ற திருப்பெயர் இருப்பதற்கான காரணம் வேறு. அதை இத்துடன் குழப்பிக் கொள்ளலாகாது.
சத்ருக்னாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் அனைத்து பாப்பங்களையும் ஸ்ரீராமன் போக்கி அருள் புரிவான். நாராயண நாராயண.